தீபாவளியில் நீங்கள் வேட்டு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது என்பதைத்தான் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் வெள்ளை மாளிகையில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது, கனடா பாராளுமன்றத்தில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது, உலகம் எங்கும் தீபாவளி கொண்டாடப்படுகிறது. ஆனா தமிழ்நாடுன்னு வந்த உடனே உங்கள் நம்பிக்கை எப்படி மக்கள் மீது திணிக்கலாம் என்பதா எனது கேள்வி. எல்லாவற்றிற்கும் மேலாக முதலமைச்சர் தினம் ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருப்பார். என்ன பொய்னா, 1 ரூபா கூட கொடுக்கல, 1 ரூபா கூட மத்திய அரசு கொடுக்கலன்னு. தணிக்கை குழுவின் அறிக்கை வந்திருக்கிறது. 13,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி தமிழக அரசால் செலவிடப்படவில்லை மக்களுக்காக. மக்களே நன்றாக சிந்தியுங்கள். உங்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதி உங்களுக்காக செலவிடப்படவில்லை. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 30% மத்திய அரசின் மானியம் அதிகம் கிடைத்திருக்கிறது. இது 40% சென்ற ஆண்டை விட அதிகம். அதனால் மோடி 1 ரூபா கூட கொடுக்கல, 1 ரூபா கூட கொடுக்கல என்ற பொய்யை நீங்கள் இனிமேல் பரப்ப முடியாது.